ஈரோடு என்றால் பெரியார், காஞ்சி என்றால் அண்ணா, திருவாரூர் என்றால் கலைஞர் என்பதை போல விருதுநகர்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர்னு போற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். குடியாத்தம் தொகுதியில காமராஜர் அவர்கள் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து வேட்பாளரையே நிறுத்தாதவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞருக்குமான நட்பு என்பது தந்தை மகன் உறவை போல நெருக்கமானதாக இருந்துச்சு. நெருக்கடி நிலையை எதிர்த்து நான் பதவி விலக தயாராக இருக்கேன்னு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் சொன்னப்போ பதவி விலக கூடாது, இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் சுதந்திர காற்று வீசிக்கிட்டு இருக்கு என்று சொன்னவர் காமராஜர் அவர்கள். எனக்கு என்ன பெருமைன்னா, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்னுடைய திருமண நிகழ்ச்சிக்கு நேரடியாக வருகை தந்து என்னை வாழ்த்தினார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய வருகைக்கேற்ப திருமண மண்டபத்தையே தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றி அமைச்சார். காமராஜருடைய வாகனம் வசதியாக மேடைக்கு வரக்கூடிய வகையில மேடையை அமைச்சு தந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். நினைச்சு பார்க்கிறதெல்லாம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த போது அவருக்கு ஒரு மகனை போல இறுதி நிகழ்ச்சிகளை நடத்தினவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தது மட்டுமில்லாம அரசு இடத்திலேயே அவர் அடக்கம் செஞ்சு நினைவு மண்டபம் கட்டினவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றிய போதுதான் காமராஜருக்கு முதலாக சென்னையிலே சிலை வைக்கப்பட்டுச்சு. காமராஜர் அவர்கள் மறைந்த போது கடற்கரை சாலைக்கு அவருடைய பெயரை சூட்டினாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது. கன்னியாகுமரியில காமராஜர் மணிமண்டபம் அமைச்சவர் முதலமைச்சர் கலைஞர். நெல்லையிலே காமராஜருக்கு சிலை அமைச்சவர் முதலமைச்சர் கலைஞர். பெருந்தலைவர் காமராஜருடைய செயலாளராக இருந்த வைரவனுக்கு வேலையை வழங்கி அவருக்கு அரசு வீட்டை ஒதுக்கி தந்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய சகோதரி நாகம்மாளுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதி உதவி அளித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பிரதமர் VP சிங் அவரிடத்தில் வலியுறுத்தி சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயரை சூட்ட காரணமாக இருந்தவரும் முதலமைச்சர் கலைஞர் தான். காமராஜர் பிறந்த நாள ஜூலை 15ஆம் நாள கல்வி வளர்ச்சி நாளா எல்லா கல்வி நிறுவனங்களும் கொண்டாடணும்னு சட்டம் போட்டவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். இப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்காக தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். காமராஜர் அவர்களை ஒரு கட்சியோட தலைவராக அல்ல கலைஞர் பார்க்கல, ஒரு நாட்டோட தலைவராக கலைஞர் அவர்கள் காமராஜரை போற்றி மதிச்சார்.